ஐயோ! விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்ல. காலம் காலமாகவே அவங்க ஜோதிடம் பார்க்காமல் எதுவுமே செய்யறதில்ல. இந்த ஆடி மாசம் 5ஆம் தேதி விதை விதைப்பாங்க. ஆடி பட்டம் தேடி விதை எண்ணுவாங்க. அண்ட் அதே மாரி தான் அவங்கலாம் இந்த சூரியனினுடைய சஞ்சாரம் மாசம் மாசம் இப்ப தை மாதம் 1ஆம் தேதி உழவர் திருநாள் நம்ம கொண்டாடுறோம். இந்த சூரியனினுடைய மாற்றத்தை வைத்து விவசாயிகள் ஒரு மாடு வாங்குறதுக்கு, மாடு விக்கிறதுக்கு அவங்கலாம் பஞ்சாங்கம் பார்க்காமல் எந்த ஒரு வேலையுமே செஞ்சதில்ல. ஸோ நீங்க ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு சுக்கிரன் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இன்னைக்கு வெள்ளி இந்த இடத்துல இருக்கு. வெள்ளி அஸ்தமனமாயிருக்கு. கரெக்ட்டா நம்மள விட விவசாயிகள் அதிகமாக கிரக சஞ்சாரங்களை கரெக்டா சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜோதிடத்தில் இந்த நுணுக்கங்கள், இல்ல ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எப்படி பேசுறது அப்படிங்கிறத விட, விவசாயத்திற்கு எப்படி எந்த நட்சத்திரத்தில் விதை விதைக்கணும், எந்த நட்சத்திரத்துல அறுவடை பண்ணணும், எந்த நாள்ல நீர் பாசனம் செய்யணும், இது எல்லாமே அவங்க ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல தான் இருக்காங்க. ஸோ ஜோதிடம் எதற்கு பெரும்பாலும் பயன்படுதுன்னா, நம்மளுடைய விவசாயத்திற்கு தான் நம்ம சொல்லணும். மாடு வாங்குறதுலேருந்து, மாடு விற்கிறதுலேருந்து, விதை விதைக்கிறதுலேருந்து, அறுவடை செய்யறதுலேருந்து, ஜோதிடத்தை சார்ந்து தான் விவசாயிகள் இருக்கிறாங்க. சூரியன் சஞ்சாரமும், சந்திரன் சஞ்சாரமும் யாருக்கு கரெக்டா இருக்கோ இல்லையோ, விவசாயிகளுக்கு அது கரெக்டா இருக்கும். ஸோ வானத்தை பார்த்து இப்போ இந்த கர்ப்போட்டம் ஆரம்பம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. எப்படி மழை வரும், அந்த வருஷத்தினுடைய மழையை இந்த கர்ப்போட்டம் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யறது. அதுவும் மார்கழி மாசத்தில் வரக்கூடிய இந்த கர்ப்போட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப விவசாயிகளுக்கு ஜோதிடத்தை எவ்வளோ அவங்க நம்பி இருக்காங்க, இல்லை எவ்வளோ அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இப்பெல்லாம் ஃபார்மிங்ல இறங்கியிருக்காங்க. ஸோ இவங்களும் இந்த ஜோதிடத்தை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணாங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல ஜோதிடமும் நல்லா வளரும், அவங்களுடைய விவசாயமும் நல்லா வளரும்.